ரைட். இன்றைக்கு பாப்போம் என்ன விஷயம் வந்துன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தது, இந்த சாரி ரப்பதன் தனி ரப்பதன் சம்பந்தமான விளக்கம் இருக்கா சொல்றீங்களா? ரைட். பண்டைக்கு நாங்கள் அந்த வீடியோ இருக்கா பார்ப்போம். என்ன விளக்கம் சொன்னா, இது வந்து கட்டாயம் ஒரு வருஷம் 1-2 MCக்கு வரும். அதே மாதிரி எஸ்ஏ பகுதிக்கும் கூடுதலாக வார பகுதி இந்த சாரி ரப்பதன் தனி ரப்பதன் சம்பந்தமான தியரி ஒன்று. ரைட். அதோட பனிவடலை சம்பந்தமான ப்ராக்டிக்கல் இந்த ஒன்று நினைக்கணும். 2024ஆம் ஆண்டுக்காரருக்கு மாகாண மட்ட பேப்பர் எக்ஸாமில் வந்து வடமானதுக்கு அதான் வந்திருந்தாங்க இந்த பனிவடலை காண்ற மாதிரியான ப்ராக்டிக்கல். ரைட். அப்போ அது இருக்கா பார்ப்போம் என்ன விளக்கம். அப்போ முதலாவது நான் சில விஷயங்கள் இருக்கு பார்ப்போம். முதலாவது வந்து முதல்ல ஆவிய முக்கம், நிரம்பல் நிலை, நிரம்பல் ஆவிய முக்கம், மற்றது வந்து பனிபடு நிலை, தனி ஈரப்பதன், ஃபைனலா சாரீரப்பதன். சாரீரப்பதன் RH என்று சொல்லுவோம், இவரை AH என்று சொல்லுவோம். ரைட். அப்ப முதல்ல இந்த கணியங்கள் என்னென்ன கணியங்கள் இருக்கா பார்ப்போம். சரிதானே? ரைட். அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆவி அமுக்கம் என்ற ஒரு திரவத்தினுடைய ஆவியால் ஏற்படுத்தப்படுற பகுதி அமுக்கம். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சு டால்டனின் பகுதி அமுக்க விதின்னு சொல்லி ஒரு திரவத்தினுடைய ஆவியால் ஏற்படுத்தப்படுற பகுதி அமுக்கத்தை நாங்கள் ஆவி அமுக்கம் என்று சொல்லுவோம். ரைட். ஓகே. நிரம்பல் ஆவி அமுக்கம் என்னண்டா, முதல்ல நிரம்பல் நிலையை இருக்கா செக் பண்ணுவோம். நிரம்பல் நிலை என்ன ஆகும், ஒரு மூடிய வாயு தொகுதிக்குள்ள, ஒரு மூடிய தொகுதிக்குள்ள, ஒரு மூடிய அறையோ சம்திங் ஏதோ உண்டு, மூடிய தொகுதிக்குள்ள எவ்வளவு நீராவி நிக்கலாம்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு. எந்த திரவமான நீரண்டு இல்லை, நாங்க இங்க நீரை பற்றி தான் மெயினா படிக்க போறோம். ஆனா கட்டாயம் நீரண்டு தான் அவசியம் அப்படின்னு இல்லையே. அவசியம் எந்த ஒரு திரவத்தின்டையும் ஒரு குறித்த ஆவி, நாங்க இங்க பொதுவா நீரை பற்றி படிக்கிறபடியே நீரன்னு சொல்றேன். அப்ப நீராவி எவ்வளவு நிக்கலாம்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு. ஒரு மூடிய வாயு தொகுதிக்குள்ள எவ்வளவு நீராவி நிக்கலாம்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை யார் யார் தீர்மானிக்கிறேன்டா, மூடிய தொகுதிக்குள்ள நிக்கக்கூடிய நீராவின் அளவை தீர்மானிக்கிறது. நிக்கக்கூடிய நீராவின் அளவு நாங்கள் கேபிட்டல் M நோட்னு சொல்லுவோம். நிக்கக்கூடிய நீராவின் அளவு, மூடிய வாயு தொகுதிக்குள்ள எவ்வளவு நீராவி நிக்கலாம்ன்றது. நிக்கக்கூடிய நீராவின் அளவை தீர்மானிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து வெப்பநிலை. வெப்பநிலை அதிகரிச்சா நிக்கக்கூடியது அதிகரிக்கும். ரைட். அதுவும் என்ன, நேர்விய சமனம் அதிகரிக்காது. நல்ல வடிவ விளக்கம் சொல்றாண்டா, அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கும் சொல்லுவோம். ரைட். வெப்பநிலை அதிகரிச்சா நிக்கக்கூடிய நீராவி அதிகரிக்கும். இரண்டாவது கனவளவு. கனவளவு அதிகரிச்சா நிக்கக்கூடியது நேர்விய சமனம் அதிகரிக்கும். V கனவளவுல M தெரிவு நிக்கலாம்டா 2V கனவளவுல 2M தெரிவு, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப ரெண்டாவது யாரு, கனவளவு. நிக்கக்கூடிய நீராவின் அளவை தீர்மானிக்கிறது. அதாவது மூடிய வாயு தொகுதிக்குள்ள நிரப்ப தேவையான எவ்வளவு நீராவி நிக்கலாம்ன்றதை தீர்மானிக்கிறது. ஒன்று வெப்பநிலை, இன்னொன்று கனவளவு. அதுல வெப்பநிலைக்கு நேர்விய சமன் சொல்லலாது, அதிகரிக்கும் வீதம் அதிகரிக்கும் சொல்லலாம். கனவளவுக்கு நேர்விய சமன், அதான் ரெண்டுக்குமே அதிகரிக்கும் தான். ரைட். ஓகே. அப்ப நிக்கக்கூடிய நீராவி முழுமையா நிக்கிற சிச்சுவேஷனை தான் சொல்றது நிரம்பல் நிலை. அப்ப நிரம்பல் நிலை என்னன்னா, ஒரு மூடிய வாயு தொகுதிக்குள்ள எவ்வளவு நீராவி நிக்கலாமோ அந்த நீராவி முழுமையா நிக்கிறது நாங்க சொல்லுவோம். அதான் என்னது, நிரம்பல் நிலைன்னு சொல்லுவோம். ரைட். ஓகே. நிரம்பல் நிலை. அப்ப நிரம்பல் நிலையில நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை தான் என்னது, நிரம்பலாவி அமுக்கம் சொல்லுவோம். நிரம்பல் நிலையில நீராவியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கத்தை நாங்கள் நிரம்பலாவி அமுக்கம் சொல்லுவோம். சரிதானே? ரைட். அப்ப அந்த முதல் மூன்றும் சரி. ரைட். அடுத்ததை பார்ப்போம் என்னண்டு பனிபடு நிலை. பனி என்றா என்னடா, முதல் பனி என்றா என்ன உனக்கு அது விளங்கணும். பனி என்றா என்ன, உனக்கு இருக்குமே சில நேரம் பனிக்குணம், அது இல்ல என்ன, உனக்கு இருக்கிற பனிக்குணங்கள் வேறடாப்பா, அது வேற, அது உண்ட வயசு, அது இல்ல பிரச்சனை. இது பனி என்றா என்னன்னு சொன்னா, நீராவி ஒடுங்கி லிக்விடா விழுகிறது, இதைத்தான் பனி என்று சொல்லுவோம். அப்ப பனி படு நிலை என்றா முதன் முறையாக நீராவி லிக்விடா ஒடுங்க போற அந்த சிச்சுவேஷன். முதன்முறையாக நீராவி லிக்விடா ஒடுங்க போற அந்த சிச்சுவேஷனை தான் நாங்கள் பனி படு நிலை என்று சொல்லுவோம். ரைட். ரைட். அப்ப என்ன விளக்கம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கொண்டு சொல்றேன் பார். ஒரு மூடிய வாயு தொகுதி இருக்குது, மூடிய தொகுதி உண்டு, வாயு தொகுதி மூடிய தொகுதி உண்டு, மூடிய ஒரு அறை ஒன்று இருக்குது. இந்த அறை ஆரம்பத்தை டீட்டா நோட் வெப்பநிலை இருக்கு. ரைட்.
அப்பேக்குள்ள நிக்கிற நீராவின் அளவு ஸ்மால் m, நிக்கக்கூடியது கேபிட்டல் M. நிக்கிற நீராவின் அளவு ஸ்மால் m, நிக்கக்கூடியது கேபிட்டல் M. ரைட். இப்ப நான் வெப்பநிலையை குறைக்கிறேன், என்ன நடக்கும்? நிக்கிறதுல மாற்றம் வராது, ஆனா நிக்கக்கூடியது ரெடியூஸ் ஆகும். ஓமா இல்லையா? நிக்கக்கூடிய அளவு ரெடியூஸ் ஆகிக்கணும், குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. ரைட். அப்ப நான் வெப்பநிலையை குறைச்சு 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 ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு வரையக்குள்ள இந்த ரூம் நிக்கக்கூடிய குறைதல்லோ, நிக்கக்கூடிய அந்த நீராவின் அளவு நிக்கிற நீராவின் அளவுக்கு சமனா வர சான்ஸ் இருக்கோ இல்லையா? ஏன் உள்ள நிக்கிற நீராவின் அளவு மாறாது, ஆனா வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வர வழியா கவனிங்க. நிக்கக்கூடியது நிக்கிற குழப்பக்கூடாத, எவ்வளவு மேக்சிமம் நிக்கலாம்ன்றது நிக்கக்கூடியன்னு சொல்றோம். நிக்கிற நீராவி இப்ப எவ்வளவு நிக்குதுன்றது. ரைட். அப்ப உள்ள நிக்கிற நீராவின் அளவு நீ வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வரையக்குள்ள உள்ள நிக்கிற நீராவின் அளவுல மாற்றம் இல்லை. ஆனா என்ன செய்யும்? கனவளவு சரி வெப்பநிலை குறையிறதால நிக்கக்கூடியது குறையும். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நடக்க போகுது? நிக்கக்கூடியது நிக்கிறதுக்கு சமனா வரும். ஷுவர் தானே? அப்படி சமனா வரையக்கல, அதாவது நிக்கிற நீராவின் அளவுக்கு சமனா வரையக்கல என்ன நடக்கும்? ரைட். அரை நிரம்பல் நிலையை அடையும். உமா இல்லையா? நிரம்பல் நிலையை அடையும். ரைட். அதுக்கு பிறகு நீ வெப்பநிலையை ஒரு தசம் அளவினால குறைச்சாலும், ஒரு நோட்டால குறைச்சாலும் என்ன நடக்கும்? நிக்கக்கூடியதை விட நிக்கிறது கூட மாதிரி போயிடும். எனவே ஒடுங்கி கீழே லிக்விடா விடும். எவ்வளவு குறித்த வெப்பநிலையில எவ்வளவு நீராவி நிக்கலாமோ அவ்வளவு முழுமையா நிக்குது. இனி அதை விட கூடுதலான என்ன செய்யும்? ஒடுங்கி கீழே லிக்விடா விடும். விளங்க விஷயம் என்ன? இந்த மட்டுமட்டான சிச்சுவேஷனை தான் சொல்லுவோம் என்னது? பனிப்பாடு நிலை. ஒரு ஏரியாவுடைய பனிப்பாடு நிலை, நிக்கக்கூடியது நிக்கிறதுக்கு சமனாவார சிச்சுவேஷன். ரைட் தானே? இன்னொரு ஆங்கிள் கதைப்போம். இப்ப சும்மா விஷயத்தை விளக்க மாட்டேன். ரைட். அப்ப பனிப்பாடுலே ஓகே. அடுத்து தனியிறப்பது, அது ஒரு சின்ன விஷயமே. என்ன தனியிறப்பது? அலகு கனவளையில் உள்ள நீராவின் அளவு செறிவு என்ன அடர்த்தி மாதிரி ஆவியின் அடர்த்தி என்ன ஓர்லகு கனவளவில் உள்ள நீராவின் அளவு திணிவின் கீழ் கனவளவு என்ன கிலோகிராம் மீட்டர் -3. விளங்குது? அலகு கனவளவில் உள்ள நீராவின் அளவு. அவ்வளவுதான் விஷயம். ரைட். அவரு சின்ன விஷயம். ரைட். ஆனா இப்ப ஆரைச்சண்டா என்ன? இவர் தான் கவனம். ஆரைச்சண்டா என்னண்டா என்னது? பார் 2-3 டெபினிஷன் சொல்றேன், மடியா கவனிச்சுக்கோள். நிரப்ப தேவையான நிக்கக்கூடிய நீராவியின் திணிவுக்கும் நிரம்பியுள்ள நீராவியின் திணிவுக்கும் இடையிலான 100 வீதம். சிம்பிளா சொல்றேன்டா, நிக்கக்கூடிய மேல் நிக்கிறதர 100, நிக்கக்கூடிய மேல் நிக்கிறதர 100. நிரப்ப தேவையான நீராவியின் திணிவுக்கும் நிரம்பியுள்ள நீராவியின் திணிவுக்கும் இடையிலான 100 வீதம் என்ன சொல்லுவோம்? சாரீரப்பதன் என்று சொல்லுவோம். இல்லாட்டி இன்னொரு ஐடியாவிலையும் சொல்லலாம். சாரீரப்பதன் RH சமன் குறித்த வெப்பநிலை எந்த வெப்பநிலையில் சாரியப்பன் கேட்கப்பட்டிருக்குதோ அந்த வெப்பநிலையில் நிரம்பலாவி அமுக்கத்தின் மேல் கவனிச்சு கொள்ளுங்க. குறித்த வெப்பநிலை எந்த வெப்பநிலையில் சாரியப்பன் கேட்கப்பட்டிருக்குதோ அந்த வெப்பநிலை நிரம்பலாவி அமுக்கத்தின் மேல் பனிபடுநிலை வெப்பநிலை நிரம்பலாவி அமுக்கம். வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வரையில் ஒரு கடத்தில் நிரம்பல் அடைஞ்சிருக்கும் இல்ல, அந்த நிலைமை பனிபடுநிலை வெப்பநிலையில் நிரம்பலாவி அமுக்கம் தர 100. இதை நாங்கள் சாரீரப்பதன் சொல்லுவோம். இது ரெண்டுமே ஒன்றுதான், அலகு இல்லை. அப்ப குறித்த வெப்பநிலையில் நிரம்பலாவி அமுக்கத்தின் மேல் பனிபடுநிலை வெப்பநிலை நிரம்பலாவி அமுக்கம் தர 100, இல்லாட்டி நிக்கக்கூடிய மேல் நிக்கிறத 100. விளங்குதோ? இது சாரீரப்பது. இப்ப ரிவர்ஸ்ல போவோம். சாரியப்பனுக்கு அப்படியே பனிபடுநிலை என்ன? முதன்முறையா சாரியப்பதன் 100 வீத அடைகிற நிலைமை. ஒன்னா நிரம்பநிலை அடைகிறது முதன்முறையாக சாரியப்பதன் 100 வீத அடைகிற நிலைமை. நல்ல வடிவ விளக்கம் சொல்றேன்டா, சாரீரப்பதன் 100 வீதமா இருக்கணும், ஆனால் லிக்விட் இருக்கக்கூடாது. அந்த மட்டுமட்டான சிச்சுவேஷன், லிக்விட் படிய போற சிச்சுவேஷன், லிக்விட் உருவாக போற சிச்சுவேஷன், அதைத்தான் பனிபடுநிலை சொல்லுவோம். விளங்க வலுகவனமா அதான் இருக்கணும். ஏன்னா 100 வீதம் நிரம்பி இருக்கும் ஆனா லிக்விட் இருக்காது, நிரம்பி இருக்குது ஆனா லிக்விட் இருக்காது, அதான் நாங்க சொல்லுவோம் பனிபடுநிலைன்னு சொல்லுவோம். நிரம்பலாவி அமுக்கம்டா சாரீரப்ப 100 வீதமா இருக்க நீராவியால் ஏற்படுத்தப்படுற பகுதி அமுக்கம். நிரம்ப நிலையண்டா சாரியப்ப 100 வீதமாக உள்ள நிலைமை. விளங்குதா சாரியப்ப விளக்கம் என்னண்டு? ரைட். அவ்வளவுதான் அது விஷயம். சரியான ஒரு சிம்பிள் தியரி ஒன்று. வடிவா விஷயத்தை விளங்கி கவனமா ஒர்க் பண்ணுங்க. ரைட். இந்த மூடிய வாய் தொகுதிக்கு என்ன சிச்சுவேஷன் உண்டு, இது இப்ப நான் கொஞ்சம் கேள்வியில் உதாரணத்துக்கு செய்வோம் பிறகு அடுத்த வீடியோவில், அதுல இருக்கா பார்த்து பண்ணீங்கன்னா சரி.
ரைட். பனிபடலை காண்ற பிராக்டிக்கல். என்னென்ன பனிபடலை காண்ற பிராக்டிக்கல்? நன்கு துலக்கப்பட்ட மெல்லிய சுவருடைய கலோரிமானி ஒன்று எடுக்கிறது. நன்கு துலக்கப்பட்ட மெல்லிய சுவருடைய கலோரிமானி. ஏன் நன்கு துலக்கப்பட்டது? அப்பதான் மேற்பரப்புல பனிபடுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். ரைட். அதுக்குள்ள இயன்ற அளவுக்கு மட்டுமட்டா பார்த்து தண்ணி நிரப்புறது. நிரப்பி போட்டு என்ன செய்ய போறோம்? சிறு சிறு துண்டுகளாக உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பனிக்கட்டி துண்டுகள் எடுத்து வலை கொண்ட கலக்கியை பயன்படுத்தி கலக்க போறோம். உள்ள போட்டு கவனம், பனிக்கட்டி போடைக்குள்ள ஒவ்வொரு துண்டா போட்டு கலக்கணும். ரைட். வலை கொண்ட கலக்கிய போட்டு கலக்க போறோம். வெப்பநிலையை அளந்து கொண்டிருக்க போறோம். வலு கவனம், வெளியே இருந்து மேற்பரப்பை பார்த்து கொண்டிருக்கணும். முதன் முறையாக மேற்பரப்பு மங்க ஆரம்பிக்கும், துலக்கம் குறையும். முதன்முறையாக மேற்பரப்பு மங்க ஆரம்பிக்கும் சிச்சுவேஷன்ல என்ன செய்ய போறோம்? வெப்பமானி வாசிப்பு எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ண போகுது. அந்த டைம்ல வெப்பமானி வாசிப்பு எடுக்கிறது. உண்மையிலேயே அது பெர்ஃபெக்டா என்ன செய்யும்? பனிபடலே தரும். ஆனா நாங்கள் அவ்வளவு பெர்ஃபெக்டா அளக்குறது இல்லை தானே. அதனால இன்னொரு ஐடியாவும் போடுவோம். ரைட். அப்ப எடுத்துட்டோம். டீட்டா 1 எடுத்தாச்சு. இனி பனிக்கட்டி போடுறத நிப்பாட்டிட்டு சும்மா கலக்கும். கலக்கி கொண்டிருக்க திருப்பி படிஞ்ச பனிக்கட்டி எல்லாம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக வலிக்குது. ஆவியாகி மீண்டும் பூரண துலக்கம். மீண்டும் சரியா பூர்ண துலக்கத்து வரைக்கும் வாசிப்படுகிறது. நீ பெர்ஃபெக்டா அளந்திருந்தா 2 வெப்பல்லையும் ஒரே வெப்பல்லையா தான் இருக்கு. அப்ப 2ஐயும் கூட்டி 2ஆல பிரிச்சு விட்டியண்டா சராசரி பனிபடலை வரும். அப்ப இது சரியான பெருமதியா இருக்கு. வைக்கணுட்டா இருக்கு, ஓரளவு பரவாயில்லை. ஆனா அந்த பிராக்டிகல் செய்யல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன? பனிக்கட்டி துண்டுகளை பெருசா போடக்கூடாது. ஏனென்றாக்க பங்கல்லி ஏனென்றா இந்த 2வது வாசிப்பு எடுக்கிறது சிக்கல் வரும். முதல் வாசிப்பு எடுத்துடலாம் பெரிய பனிக்கட்டியை போட்டா. ஏன் உருகி கொண்டு வரையக்கல, கரைஞ்சு கொண்டு வரையக்கல, முதல் முறையா மேற்பரப்பு துலக்கம் குறையிறதானே, அப்ப டக்குன்னு எடுத்துடலாம். ஆனா பிறகு பனிக்கட்டி துலக்கம் குறையிற வாசிப்பு எடுத்தா பிறகு தொடர்ந்து கலக்கி கொண்டிருக்க பனிக்கட்டிய பெருசா போட்டிருந்தீண்டா அவ்வளோ உருகி முடிகிற வரைக்கும் நியாயமான தண்ணி வெளி சுவர்ல படிஞ்சு கீழே வளைஞ்சு ஓடும். யோசிச்சு பாரு, நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு தண்ணி சோடா போத்தல் எடுத்து வெளியே வைக்க, தண்ணி போத்தல் எடுத்து வெளியே வை, எவ்வளவு தண்ணி மேலால படிஞ்சு கீழே வளைஞ்சு ஓடும். அப்படி ஓடக்கூடாது. அப்படி ஓடினா அப்புறம் திருப்பி மீண்டும் பூர்ண துலக்கத்தை எடுக்கலாம். பெருமில்லா தண்ணி கீழே எல்லாம் பழிஞ்சு மேசை எல்லாம் பழிஞ்சு ஓடிக்கலாம். ஏன்னாவே பனி படிகிறது லைட்டா இருக்கும். அப்பதான் திருப்பி 2வது வாசிப்பு பெர்ஃபெக்டா எடுக்கலாம். அப்ப கேட்பான், ஏன் பெரிய பனிக்கட்டி துண்டுகளை போட்டா என்ன வேண்டாம், மீண்டும் பூர்ண துலக்கத்தை அடையும் நிலையை பெற முடியாது. வாசிப்பு எடுக்கிற பிரச்சனை. சரியோ, அதை சொல்லுவோம். மற்றது இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்னது? உண்ட வெளிமூச்சு சுவாசம். என்னடா பிரச்சனை? வெளிமூச்சு உனக்கு தெரியும். என்னடா உச்சுவாசம் எடுக்கல ஈரலிப்பான வழி உள்ள போகும். அதாவது வழியை உள்ள எடுக்கல சுவாச பாதை ஈரலிப்பாக்கி கொண்டு போகும். அப்ப வெளியே விடையக்கல ஈரமான வழி. அதோட பெரிய பிரச்சனை என்ன? சூழல் வெப்பநிலை விட எங்கட வெப்பநிலை 1-2 வாசி பெருசா இருக்கும். அப்ப அதுவும் சிக்கல். எனவே வெளியே வார வெளிச்சுவாச வழி இந்த மேற்பரப்புல பட்டுட்டா அது ஒடுங்கி விட்டுரும் டக்கண்டு. அப்ப உண்மையான பனிவிடலை நீ எடுத்தியான்னு கேட்டா இல்ல. எனவே இந்த இடத்துக்கு கண்ணாடி திரை பயன்படுத்துவோம். மூச்சு காத்து போய் அதுல படாம இருக்க கண்ணாடி திரையை பயன்படுத்தும். விளங்க விஷயம் இந்த விளக்கமும் கவனிச்சு கொண்டீங்க. ரைட், சரிதானே? ரைட். எது பிரச்சனை தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, தேவையான கேளுங்க. அரே வச்சோம் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கடா. காணாது ரீச் ஆகிற விஷயங்கள் காணாது. எனக்கு இருக்கிற மோட்டிவேஷன் நீங்க ரீச் பண்றதை பொறுத்து தான். அப்ப தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. அடுத்தடுத்த முறை தொடர்ந்து சந்திப்போம். இன்றைக்கு நைட் இதுக்குரிய கேள்விகள் ஒரு 5-6 கேள்வி செய்து அதுக்குரிய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். சரிதானே? ரைட், தொடர்ந்து இணைந்திருங்கள். மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் சொன்னா, அந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் யாரும் தெரியாது சம்திங் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் யூடியூப் ஐடி தானே அப்ப கமெண்ட் பண்ணியிருந்தது. அதுல இந்த சாரீரப்பதம் தனியிறப்பதன் பற்றி ஒரு வழங்கப்படுத்தி விடுங்க. ரைட், உங்களுக்கு பூர்ண விளக்கமான பார்த்துட்டு இந்த வீடியோக்கு இருக்க கமெண்ட் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுல டவுட்டுகள் இருந்தால் நீங்க அதையும் சரியா கமெண்ட் பண்ணலாம். பட் என் வாட்ஸ்அப் நம்பர் ஏற்கனவே போட்டிருக்க முன்னுக்கு. அதுக்கும் நீங்க வாய்ஸ் நோட்டோ அல்லது போட்டோஸோ ஏதோ சம்திங் அனுப்பி அந்த டவுட்டுகளை கிளியர் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? தொடர்ந்து சந்திப்போம்.